மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இயற்கை வைத்தியம் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிற அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அதே போல யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மாஸ்டர்ஸ், நாம் கடந்த சில வாரங்களாக இயற்கை மருத்துவம் என்ற பகுதியில் டாக்டர் நிவேதா அவர்கள் வழங்கி வரும் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் மிக பிரமாதமாக, மிக சிறப்பாக நமக்கு நிறைய தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை தரும் அவருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி நிவேதா மாஸ்டர். இன்றும் நமக்கு அந்த ஞானத்தை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நாம் அவரை வரவேற்போம். காலை வணக்கம். ரொம்ப நன்றி முரளிகிருஷ்ணன் சார். இந்த இணையதளத்துல ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திச்சு சில விஷயங்களை பகிர்ந்துட்டு வரோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிய வணக்கம் மாஸ்டர். ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. கொஸ்டின் எனக்கு கண்ணதுங்க மாஸ்டர். என்னோட மாமா பொண்ணு குழந்தை பிறந்து 50 daysல இருக்காங்க. பால் தேவையான அளவு இல்லைங்க மாஸ்டர். கொஞ்சம் எங்களுக்கு அதுக்கான டிப் கொடுங்க மாஸ்டர். தாய்ப்பால் அதிகமாகிறது நீங்க ஃபர்ஸ்ட் மனசளவுல முதல்ல கான்பிடென்ட் ஆகணும். எனக்கு என்னால என்னுடைய குழந்தைக்கு திருப்திகரமா பால் கொடுக்க முடியும், என்னோட குட்டி கட்டாயமா என்கிட்ட இருந்து பால் வரும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வரணும். நிறைய சமயத்துல நம்மளுக்கு பால் வராட்டி என்ன பண்றது, அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னம்னாலே பால் வராது. என் குழந்தை என் மூலமா வந்த குட்டி என்னுடைய பாடி சஃபிஷியன்டா பாலை ப்ரொடியூஸ் பண்ணும், ஸோ ஐ ஹாவ் தட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் முதல்ல டெவலப் ஆகணும். இது உங்க மனசளவுல பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நிறைய சமயத்துல நம்ம ஏதாவது அதை பத்தி கேட்டிருப்போம். எனக்கு பாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தாய்மார் சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை எனக்கு பால் வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சோ அந்த மைண்ட்ல அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், நல்லா எனக்கு என்னுடைய குழந்தைக்கு சர்ப்ளஸா பால் வந்துச்சு, நான் ஒரு பக்கம் பால் கொடுத்தேன்னா இன்னொரு மார்ல அதிகமா பால் போகும். இப்படி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்கலாம். நிறைய பால் வரும், நான் பால் எனக்கு குழந்தை கொடுத்தது போக நான் கலெக்ட் பண்ணி இதுக்கு தாய்ப்பால் பேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அங்க கூட நான் கொடுத்திருக்கேன். அப்படி நிறைய குழந்தைகளுக்கு அம்மாக்கள் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க மனசளவுல என் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் ப்ரொடியூஸ் ஆகும், சுரக்கும் அப்படிங்கறத முதல்ல நம்புங்க. ரெண்டாவது விஷயம் இது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பக்கத்து பொள்ளாச்சி கிராமத்துல அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. அவருக்கு பேரே தேங்காய் பழ டாக்டர் தான் பேரு. அங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுதான், கல்யாணம் ஆகி அவங்க தோட்டத்திலேயே கூடி இருக்காங்க. சோ அந்த குட்டிக்கு, அந்த குழந்தைக்கு பால் பத்தலன்னு சொல்லிட்டு போய் நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய சத்து அதெல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அப்ப அவர் என்ன சொல்லிக்கிறாரு, நான் சொல்றது மட்டும் ரெகுலரா பண்ணும். நம்ம தோட்ட தேங்காய் தோப்பு தான், நீ தினம் வா, ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கணும். அந்த அரை தேங்காய நீ ஏதாவது ஒரு வகையில சாப்பிடணும். மேபி நல்லா மென்னு சாப்பிடலாம், அல்லது பால் எடுத்து சாப்பிடலாம். தேங்காய் பால், கேரட் பால், கோகோனட் மில்க், ரோஸ் மில்க், நான் நிறைய இந்த ஜூசஸ் எல்லாம் சொல்லுவேன். ஏதாவது ஒரு வகையில தேங்காய் உள்ள போகணும். அரை மூடி தேங்காய் உள்ள போகணும். ஒரு 1/4 மூடி நம்ம மென்னே சாப்பிடலாம். பேரிச்சம்பழம் தேங்காய் வச்சு மென்னே சாப்பிடலாம், அல்லது நம்ம துவையல் மாதிரி ஏதாவது ஒரு வகையில தேங்காய் சாப்பிடணும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹர்ப் இருக்கு. நீங்க யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னம்னா, இது கேஷுவலா நம்மளுடைய தோட்டங்கள்ல, அல்லது நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம கிராமங்கள்ல சாதாரணமா இருக்கக்கூடியது. அது களைச்செடி மாதிரி இருக்கும். அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு அதை உடைச்சிங்க அப்படின்னா பால் வரும். அதுல நிறைய சின்ன சின்ன அரிசி மாதிரி ஒரு கிளஸ்டர்ஸா இருக்கும். இலை இப்படி இருக்கும் கிராஸ்ல. சோ அந்த அந்த இலை அம்மான் பச்சரிசின்னு பாருங்க. அந்த அம்மான் பச்சரிசி இலைய நம்ம பருப்புல போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பால் வரும். சோ இது அடுத்த விஷயம். மூன்றாவது விஷயம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சீங்க அப்படின்னம்னா தான் அந்த பால் நல்லா உற்பத்தி ஆகும். அடுத்தது நல்லா தூங்கணும். நைட் கொஞ்சம் நேரத்துல தூங்கிட்டீங்க அப்படின்னம்னா பாடி கூல் ஆகி வரணும். சோ அதனால நீங்க உடம்பு ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா இட் இஸ் வெரி டஃப். சோ அதனால உங்க பாடிக்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். அடுத்தது நெய் நிறைய சாப்பிடுங்க. நெய் நிறைய சாப்பிட்டீங்க, நெய்யும் சாப்பிடணும். அது கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம்னா, நெய்ல கொஞ்சம் பூண்டு லேசா அதை சின்ன சின்ன பீசஸா பூண்டை கட் பண்ணிட்டு நெய்ல அந்த பூண்டை வறுத்துட்டு அது கூட கருப்பட்டி சேர்த்து
நல்ல ஒரு உருண்டை அளவுக்கு ரெகுலரா காலையில சாப்பிட்டுவாங்க. சோ இதுவும் வந்து நல்லா பால் பெருக்கி தரும். பால் பெருக்கினே சொல்லிட்டு சில மூலிகைகள் எல்லாம் இருக்கு. பட் எனக்கு நீங்க எங்க இருக்கீங்க, அதுக்கு அவைலபிலிட்டி என்னன்னு தெரியல. இதுல பெஸ்ட் பால் பெருக்கி வந்து அம்மான் பச்சரிசி. சோ அது பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ இதெல்லாம் அதாவது உங்களுடைய உடம்புல நியூட்ரியன்ட் சர்ப்ளஸா ஆச்சு அப்படின்னம்னா குழந்தைக்கு அது போகும். உங்க உடம்புலயே சத்து பற்றாக்குறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைக்கு போகாது. அதனால உங்களுடைய சத்து கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே பால் பெருக்கி, மாதுளம்பழம், சாத்துக்குடி, சப்போட்டா, என்ன பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பழம் சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு சளி பிடிச்சிரும். ஆனா இது வந்து வெரி தப்பான ஒரு கருத்து. அப்படி கிடையாது. நிறைய நீங்க இதை எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இஸ் த பெஸ்ட் ஒன். தேங்காய் பால் பனங்கள் கண்டு போட்டு கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு பவுடர், ஜாதிப்புக்கா பவுடர் இதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவா உங்களுக்கு கேட்கும். தேங்க்யூமா. குழந்தை வந்து பால் குடிச்ச உடனே ரொம்ப கத்திட்டே இருக்காங்க. அப்படின்னா உங்களுடைய பால் குவாலிட்டியா இல்லைன்னு அர்த்தம். வெரி சாரி டு சே திஸ். ஓகே. உங்க பாலோட குவாலிட்டி சரியில்லைன்னு அர்த்தம். ம். எப்படி சரியில்லை அப்படின்னம்னா, உங்க வயிறு முதல்ல காலையில எல்லா பிரெக்னென்ட் லேடிஸும் கவனிக்க வேண்டிய விஷயம், காலையில எந்திரிச்சுன்னா மோஷன் போகணும், நைட் நல்லா தூங்கணும், நல்லா யூரின் போகணும். தேவையான அளவு கொஞ்சம் உங்களுக்கு மைல்டு ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா, இப்பதான் டெலிவரியா இருக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் அப்படின்னம்னா நீங்க பெருசா மைல்டு மூவ்மெண்ட்ஸ் மட்டும் வீட்டுக்குள்ளேயே நீங்க மூவ் பண்ணலாம். ஆர் ஆஃப்டர் 2 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து அந்த சூச்சர்ஸ் இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னம்னா நீங்க ஒரு மைல்டு அவுட்டோர் வாக் போகலாம். நல்ல ஃப்ரெஷ் ஏர், அது கொஞ்சம் நீங்க குட்டி எடுத்துட்டே கூட ஒரு மைல்டு அவுட்டோர் வாக் போகலாம். நான் சொல்றது வந்து யூ ஷுட் நாட் டிராவல், பட் மைல்டா வந்து வெளியில வந்து ஒரு செடி கொடிகள் இருக்கிற இடத்துல மைல்டா வந்து ஒரு வாக் போயிட்டு வரலாம். குட்டி வந்து கம்பல்சரி சன்லைட்ல வைக்கணும். அப்படி சன்லைட்ல வைக்கிறப்போ அந்த குழந்தையோட டைஜஸ்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். 2 விஷயங்கள் குழந்தைகள் கதக்கிறதுக்கு காரணம். ஒண்ணு, குழந்தையோட டைஜஸ்டிவ் பவர் ஃபயர் பத்தாம இருக்கிறது, அல்லது உங்க பாடியோடைய மில்கோடைய குவாலிட்டி. ஸோ ரெண்டையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சாப்பிட்டோம்னா சுடுதண்ணி குடிங்க. சோம்பு லேசா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி தேன்ல கலந்து அதை சாப்பிடுங்க. நல்லா தண்ணி குடிங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. மைல்டு ஒரு பிரீதிங் பிராக்டிசஸ் மாதிரி கத்துக்கலாம். அடுத்த விஷயம், குட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு வார்ம் ஆயில் போட்டு மசாஜ் கொடுக்கறது, சன்பாத் எடுக்கிறது. இதன் மூலமா குட்டியோடைய டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பாடியும் என்ஹான்ஸ் பண்ணணும், குட்டியோடைய பாடியும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். நீங்க வந்து அதிகமான அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவோம். அதுல வந்து எக்ஸலண்டா தாய்ப்பாலையும் இம்ப்ரூவ் பண்ணி தரும், டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸோ வெர்ஜின் கோகனட் ஆயில் அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. தேவைனாலும் சொல்லுங்க, உங்களுக்கு கொரியர் பண்ண சொல்றோம். அல்லது நீங்க ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல அங்க ஏதாவது கிடைக்க முடியும்னாலும் நீங்க போய் வாங்கிக்கலாம். கோல்டு பிரஸ்ட் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில் இதை நோட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு 1 hour ஒன்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா எக்ஸலண்டா உங்களோட பாடி இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். மேடம் வணக்கம். உப்பை கடல் உப்பை வறுத்து பயன்படுத்தலான்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க மேடம். உப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு முதல்ல வந்து கடல் நீர்ல இருந்து கிடைச்சதுங்க. கடல் தண்ணி அதை வந்து எவாபரேட் பண்ணி டீஹைட்ரேட் பண்ணி கிடைச்சது. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய உப்புக்கள் வந்து அந்த கடல் உப்போட சேர்ந்து ஆட் ஆன் எஃபெக்டா இது வந்து அந்த ரிஃபைன்டு ஆயில்ல இருந்து வரக்கூடிய சால்ட்டும் சேர்த்துறாங்க. நீங்க அதை எதோட சேர்த்து வறுத்து, அதாவது நிறைய பேர் வந்து முருங்கை இலையோட சேர்த்து வறுக்கிறது, புளியோட வறுக்கிறது. ஸோ இது இப்படி எல்லாம் வறுத்தம்னாலும் அந்த ரீஃபைன் சால்ட் வந்து மாற போறது இல்லைங்க. ஸோ அதனால என்னுடைய சஜஷன்ஸ் பெட்டர் இந்த ராக் சால்ட்டுக்கு போயிட்டு அந்த ராக் சால்ட்டை நீங்க வந்து ஃபெர்மெண்டேஷன் மெத்தட்ல நம்ம வந்து பயோ சால்ட்டா மாத்துவோம். ஸோ அந்த மெத்தட் நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சமயம் நான் சொல்றேன், அந்த சமயத்தை நீங்க கத்துக்கலாம். வறுத்து பயன்படுத்தினாலும் அதோடைய தன்மை மாற போறது இல்லைங்க. ஓரளவுக்கு அந்த ப்ளீச்சோட எஃபெக்ட் குறையும். பொதுவா வறுக்கிறப்ப அல்லது சன்லைட்ல வைக்கிறப்போ அந்த குளோரின் அது வந்து கொஞ்சம் எவாபரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேடம், தேங்க்யூ. ஏன்னா கிராமப்புறங்கள்ல கொண்டு வந்து படியில விற்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பழுப்பு கலர்ல இருக்கு, அது வந்து அயோடைஸ்டு ஆகாத சால்ட், அது பயன்படுத்தலாம்னு கேட்கறத கேட்டேங்க. தாராளமா பயன்படுத்தலாங்க. அயோடைன் பண்ணிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. அந்த பழுப்பு கலரா இருக்கிற சால்ட் வெரி வெரி பெஸ்ட். அதனால இட்ஸ் பெஸ்ட் திங். தாராளமா பயன்படுத்துங்க. அந்த மாதிரி சால்ட் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். பட் கடையில வாங்குற அந்த ஒயிட் சால்ட் அது தவிர்த்துருங்க. நீங்க அந்த பழுப்பு கலர் சால்ட் வந்து இட் இஸ் ரிச் ஆஃப் கடல் நீர்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, அந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய எச்சங்கள் அதுல இருக்கும். அது வந்து ஹைலி மினரலைஸ்ட். இப்போ எச்சம் அப்படின்னாலே நம்ம அசிங்கமா நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு தாவரத்தோட எச்சம் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளுடைய பிராண காற்று. அதனால
ஒவ்வொருத்தருடைய இது வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி கடல் தண்ணியில இருக்கக்கூடிய அந்த கடல் குதிரை, அந்த நிறைய கடல் பாசி இன்னைக்கு நம்ம கல் பாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுது. இட் இஸ் அ வெரி குட் ஸ்பைஸ். நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து வெரி எஃபெக்டிவ் திங்ஸ். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடியது. அதனால கடல் நீர்ல இருந்து வரக்கூடிய அப்படியே ப்ளீச் பண்ணாத மைல்டு பேல் எல்லோ கலர்ல இருக்கிற சால்ட் பயன்படுத்தலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வெரி குட் மார்னிங் வேதா மேம். மேம் ஆக்சுவலா இந்த டீடாக்சிக் ஜூஸ்ன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா இதுல வந்து இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண சொல்லிருக்கீங்க. வீசிங் இருக்கவங்க இது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி குடிக்கலாமா, இல்ல அதை அவாய்ட் பண்ணிடலாமா? நம்ம லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு 200 ml வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி அல்கலைன். அந்த அல்கலைன்ல ஒரு 5 to 6 டிராப்ஸ் லெமன் பிடிஞ்சீங்க அப்படின்னம்னா அதோடைய மைல்டு ஒரு 1 or 2 அந்த அல்கலைன் பாயிண்ட்ல இருந்து 7.5 இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 6.2 or 6.3க்கு மைல்டு அசிடிக்கா மாறும். பட் இட்ஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்ட். நீங்க ஒருவேளை வீசிங் இருக்குது அப்படின்னம்னா நாங்க வீசிங் இருக்கிறவங்களுக்கே ஹாட் வாட்டர்ல லெமன் ஹனி வாட்டர் கொடுப்போம். ஒன்லி அந்த சில்னஸ் மேட்டர்ஸ். ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லெமன் வந்து வெரி குட் ஒரு டீடாக்ஸ் ஒரு ஏஜென்ட். நம்ம சாதாரணமா புளி போட்டு நம்ம பாத்திரமெல்லாம் கழுவுவோம். எலுமிச்சம்பழம் உப்பு வச்சு கழுவோம், புளி உப்பு வச்சு கழுவோம். ஆல் த புளிப்பு டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடி கிளீன் பண்ணும். ஸோ அதனால டீடாக்ஸ் பண்றதுக்கு இந்த பெஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை நம்மளுக்கு சளி பிடிக்குது, வேற தொந்தரவு இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கலாம், அல்லது ஜிஞ்சர் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க இப்போ வந்து அப்பண்டிசைட்டிஸ், டான்சில்ஸ் அதெல்லாம் இருக்கு. அந்த இதுக்கு இப்போ நீங்க அதாவது அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்குலாம் ஒரு 30 years அதுக்கு முன்னாடியே நாங்க அது 2 எடுத்துட்டோம். அந்த ஒரு சூழ்நிலைனால எங்களுக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இது சஜஷன் பண்றீங்க மேம்? ஏன்னா அந்த கழிவுகள் அந்த வெளியேறதுக்கு அந்த இதுக்கெல்லாம். தேங்க்யூ மேம். இதான் என்னோட கொஸ்டின். நம்மளுக்கு வந்து ஈஸியா கேல் பிளாடர் எடுத்துடுறோம், டான்சில்ஸை வெட்டி எடுத்துடுறோம், அப்பண்டிஸ் எடுத்துடுறோம், கர்ப்பப்பை எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனை வந்து நம்ம காசை கொடுத்து நம்ம ஆக்சுவலி பாதுகாக்கணும்னு போறோம். ஆனா அதுக்கு பதிலா அது கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது வெரி வெரி ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம், பெரிய லாஸ். என்ன கேட்டா நம்மளுடைய பாடியை வந்து நம்மளே இழந்திருக்கிறோம். நம்ம காசு கொடுத்து நம்ம இழந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து கழிவு தேக்கத்தை தடுக்கிறதுக்காக அந்த ஆர்கன் தன்னை செதைச்சு உங்களை பாதுகாக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஆர்கன்ஸ் நம்ம மிஸ் பண்ணதுனால நம்மளுக்கு டாக்ஸிகேஷன் ஈஸியா மற்ற உள்ள உறுப்புகளுக்குள்ள போயிட முடியும். அதனால டாக்ஸிகேஷனே இல்லாம வச்சுக்கிறதுக்கு கம்பல்சரி நீங்க அப்பப்போ ஒரு 3 months ஒன்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறது நல்லது. நீங்க ரெகுலராகவே வீட்டில் வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த டீடாக்ஸ் ஜூசஸ் 4 வகையில டீடாக்ஸ் நடக்கும். நான் நிறைய ப்ரீவியஸ் வீக்ல எல்லாம் இதை பத்தி பேசியிருக்கிறேன். நம்மளுடைய கழிவுகள் வந்து 3 விதமான கழிவுகள்: திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு. திடக்கழிவு அப்படிங்கிறது டாய்லெட்டா வெளியில போறது. திரவ கழிவு அப்படிங்கிறது ஸ்வெட்டிங் அண்ட் யூரின் மூலமா. வாயு கழிவு அப்படிங்கிறது மூக்கு நாசிகள் வெளியே போறது. ஸோ அல்லது நம்மளுடைய கேஸா வெளியில போறது. ஸோ இந்த திரவ வாயு கழிவுகள், இந்த 3 கழிவுகளும் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீக்ஸ் நிறைய பேசியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்க. ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய கலந்துக்கிறது மூலமா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த நாலேஜ் எல்லாத்தையும் ஒரு என்ஜாயபிளா, அதுவும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.